வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறதுங்க தனயோகம்னு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நிறைய நெகட்டிவ் விஷயமாவே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனயோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவா தனம் சொன்னோம்னாலே உங்களுடைய லக்னத்திலிருந்து 2வது வீடு தனம், 11வது வீடு லாபம். அப்போ பொதுவாகவே உங்களுடைய லக்னத்துக்கு 2வது வீட்டுக்குரிய கிரகம் கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ, கேந்திரம் அப்படின்னு சொல்றது 1, 4, 7, 10, திரிகோணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 1, 5, 9. பொதுவா உங்களுடைய ஜாதகத்துல 2வது வீட்டுக்கு அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, அவர் பிறந்த குடும்பத்தை அவர் பெருசாக அவரே டெவலப் பண்ணிடுவாருங்க. அவர் பெருசாக கண்டிப்பாக அந்த குடும்பத்தை பொருளாதார ரீதியா முன்னேற்றி கொண்டு போவார். அதே மாதிரி இந்த 2வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 4வது வீட்டுல இருக்கும் பொழுது, ஏன்னா 4வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2வது கேந்திரம்ங்க. லக்னத்திலிருந்து 2வது கேந்திரம் 4வது வீடு. அப்போ 2க்கு அதிபதி 4க்கு போகும்போது கண்டிப்பாக அது தனயோகமா பார்க்கப்படுங்க. அப்ப 2க்கு அதிபதி 4ல இருக்கும்போது அந்த 4ல இருக்கக்கூடிய 2க்கு அதிபதி 10வது வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக தன்னுடைய தொழில் மூலியமா நிறைய சம்பாதிப்பதுன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி 2க்கு அதிபதி 7க்கு போகும்போது மனைவி வந்தவர்கள் அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தனயோகம் ஏற்படுங்க. அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பொருளாதார ரீதியா முன்னேற்றம் ஆகுங்க. அதே மாதிரி 2க்கு அதிபதி 10ல இருந்துன்னு சொல்லிச்சுன்னா, 10வது வீடுங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 4வது கேந்திரம். இந்த 10வது வீட்டுல 2க்கு அதிபதி இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியா அவருக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல 2ஆம் பாவத்தை தவிர்த்து 11ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாவங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் பாவம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பணம் மட்டும்தான், வருமானம் வரக்கூடிய வழி மட்டும்தான். வரக்கூடிய வருமானத்தை பல மடங்கா பெருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா 11வது வீடு. அதாவது அந்த 2வது வீட்டுக்கு 10வது வீடு. அப்போ பொதுவாகவே ஒருத்தருடைய லக்னத்திலிருந்து 11வது வீடு லாபத்தையும் அவருக்கு எதிர்பாராத வரக்கூடிய வருமானத்தையும் கொடுக்குங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல 2க்கு அதிபதி 11ல இருந்தாருன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு பொருளாதார தட்டுப்பாடு என்பதே இருக்காதுங்க. எப்ப பார்த்தாலும் பணம் அவர்கிட்ட விளையாண்டுட்டே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 11வது வீட்டுக்கு உண்டான கிரகம் உங்களுடைய லக்னத்திலிருந்து 11வது வீட்டுக்கு உண்டான கிரகம் உங்க லக்னத்துக்கு 2வது வீட்டுல வரும்பொழுது கண்டிப்பாக பொருள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வரக்கூடிய வருமானம் அதிகமாயிட்டே போகும். வருமானம் இல்லைங்கிற குறையே உங்களுக்கு வராதுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய லக்னத்தையுமே லக்னாதிபதியினுடைய வலிமையை வைத்து ஃபைனல் பண்ணணுங்க. இதை வச்சு டக்குன்னு முடிவு பண்ண முடியாது. உங்களுடைய லக்னாதிபதி, அதாவது உங்க லக்னத்துக்கு எந்த கிரகமோ அந்த கிரகம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜென்ம லக்னத்தில் இருந்து லக்னம் 2வது வீடு, அதே மாதிரி 4வது வீடு, 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீடு, 10வது வீடு, 11வது வீட்டுல இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி 11க்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜென்ம லக்னத்தில் இருந்தால் அவர் என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா கஷ்டப்பட மாட்டாருங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி 2வது வீட்டுல இருந்துன்னு சொல்லிச்சுன்னா தன்னுடைய சொந்த முயற்சியில பணத்தை சம்பாதிப்பாரு. அதே மாதிரி லக்னாதிபதி 11வது வீட்டுல இருந்துன்னு சொன்னா ஈஸியா பாத்தீங்கன்னு சொன்னா வருமானத்தை தேடி இவரு போவாரு. அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம லக்னாதிபதி 7வது வீட்டுல இருந்துன்னு சொல்லிச்சுன்னா வரக்கூடிய மனைவியினால யோகம் உண்டாகும். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு 11க்கு உண்டான கிரகம் 5வது வீட்டுல இருந்துன்னு சொன்னா குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு யோகம் உண்டாகும். 11க்கு அதிபதி 7வது வீட்டுல இருந்து சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக மனைவி வந்தவருக்கு அவருக்கு லாபம் ஏற்படும், தனச்சேர்க்கை ஏற்படும். பொதுவாங்க ஒரு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 11வது வீட்டுக்கு உண்டான கிரகம் வெவ்வேறு கிரகங்களா இருக்கலாமுங்க. இதுல 2 லக்னத்துக்கு மட்டும்தான் ஒரே கிரகமா வருங்க. கும்ப லக்னத்துக்கு 2வது வீட்டுக்கு உண்டான கிரகமும் குருதான், 11வது வீட்டுக்கு உண்டான கிரகமும் குருதான். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு 2வது வீட்டுக்கு உண்டான கிரகமும் புதன் தான், 11வது வீட்டுக்கு உண்டான கிரகமும் புதன் தான். அப்போ பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த கும்ப லக்னத்துக்குமே சிம்ம லக்னத்துக்குமே 2, 11க்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடத்துல இருக்கிறது எப்பவுமே சிறப்புங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை இது அதிகரிச்சு கொடுத்துட்டே இருக்குங்க. என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதார ரீதியா சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ உங்க ஜாதகத்துல இந்த யோகங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். தனயோகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கலாம்.
நன்றி, வணக்கம்.